வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம உட்காரை செய்ய போகிறோங்க. மதுரையில் இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. டிவியில் பார்த்து ரசித்தோம். சாயந்தரம் நாங்கள் பூப்பல்லக்கு பார்க்க போவோம். இப்போ சாமிக்கு உட்காரை செஞ்சு சாமி கும்பிட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பாசிப்பருப்பு 1 கப்பு, ரவை சின்னதாக 1/2 கப்பு, தேங்காய் பூ 1/4 கப்பு, நான் கொஞ்சம் நிறைய அமுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 1/2 கப்பு, ஏலப்பொடி உருக்கி எடுத்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும். இந்த முதல்ல பாசிப்பருப்பை வறுத்துட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ செய்யுதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் சும்மா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு வேக போடணும். பாசிப்பருப்பு கொட்டி வறுத்துட்ருக்கேன். இலை பருப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு வேக போட்டுட்டு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். பாசிப்பருப்பு வறுத்தாச்சு, இலை பருப்பாக. இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டுட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை போடுறேன், வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கலர்லன்னு கொதிச்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு ரவையை போட்டு கிண்டலாம். நெய் போட்டுக்கலாம். இதில் முந்திரி பருப்பை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்வீட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். செவந்துருச்சு, எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ரவையை போட்டு வறுத்துக்கலாம். நல்ல ரவை வேகட்டும். நல்லா சுருள கிளறிக்குவோம். கிளறிக்கலாம். அந்த ரவையோட தேங்காய் பூவும் போட்டு நல்லா சுருள கிளறிக்குவோம். நல்லா கிளறிட்டு இதில் இந்த வெள்ளைப்பாகு ஊற்றிக்குவோம். பாசிப்பருப்பு போட்டுக்குவோம். நம்ம இப்போ பாசிப்பருப்பு அதில் போட்டுக்கலாம். அந்த வெள்ளைப்பாகையும் அதிலே ஊற்றிக்கலாம். நல்லா கிளறிக்குவோம். சுருள நல்ல சுருளை
கிளறிட்டு இருக்கோம். நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஒட்டாமல் வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். முதல்ல சாமிக்கு எடுத்து வச்சுக்கிறேன். சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேன். சாமிக்கு வச்சாச்சு. உட்கார ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.